ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். இங்கே பாருங்கள் கடலைக்கு சண்டையை. குருவிக்கும் அணிலுக்கும் எனி டைம் சண்டை தான். சமாதானமாகவே சாப்பிட மாட்டாங்க. ரெண்டும் சரியாக சண்டை போட்டுக்குங்க. இதில் சண்டை போட்டு கடலையெல்லாம் கீழே தள்ளி வேற விட்டுருவாங்க. நின்று சாப்பிட்டு போ. கடலை வைக்கிறோமே, ஒரு போஸ் கொடுக்குதுங்களா? கொடுக்காதுங்க. சரியான சேட்டை. கிட்டத்தட்ட ஒரு 20 அணிலுக்கு மேலே வருவாங்க. அந்த டைமுக்கு சாப்பாடு வைக்கல அப்படின்னா வாசல் வந்து கூப்பிட்டுட்ருப்பாங்க. அது ஒரு விதமாக சவுண்ட் போடும். அந்த சவுண்டே வித்தியாசமாக இருக்கும். இங்கே ஒரு ஆள் பாருங்கள். எனி டைம் இவங்க வந்து கண்ணாடி பார்க்குறது தான் இவங்களோட வேலை. அது யாருன்ற டவுட் அவங்களுக்கே இருக்குமோ என்னமோ. கண்ணாடி பார்க்க வேண்டியது, கொத்த வேண்டியது. டூ வீலர் நின்னாலும் கண்ணாடியில் கொத்துவாங்க, சைக்கிளில் நின்னாலும் கண்ணாடியில் கொத்துவாங்க, கார் நின்னாலும் சைட் மிரரில் வந்து கொத்துவாங்க. ஆனால் ஒன்று, இந்த குருவி பயப்படவே பயப்படாதுங்க. நம்ம பக்கத்தில் போய் நின்னாலும் பயப்படாது. அரிசி வேணுன்னா அரிசி எடுத்துக்குவாங்க, தெனை வேணுன்னா எடுத்துக்குவாங்க, குளிக்கணுன்னா குளிச்சுக்குவாங்க. பயந்து ஓடி நான் பார்க்கவே இல்லை இந்த குருவியை. அணில் கூட பயந்து ஓடிரும். ஆனால் இந்த குருவி வந்து போகிறது கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பேர்ட்ஸ், அணில் இந்த மாதிரிலாம் வந்து அதுக்கு ஏதாவது சாப்பாடும் கொடுங்க. அதுவும் நம்மளோட இந்த பூமியில் வாழ்ந்துட்டு தான் இருக்குது. நம்மளால் முடிஞ்ச உதவிகளை இந்த குருவிகளுக்கும் அணிலுக்கும் மற்ற பிராணிகளுக்கும் உதவி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒரு ஷார்ட்ஸில் ஒரு லைன் போட்டிருந்தேன். இது வந்து அவங்கவுங்க இனத்துக்கு தீமை செய்கிறது கிடையாது. இப்போ பறவைகள் அது இனத்தை காப்பாற்றும், அணில் அதோட இனத்தை காப்பாற்றும், மயில் அதோட இனத்தை காப்பாற்றும், ஏன் பாம்புகள் கூட அப்படி தான். ஆனால் மனுஷங்க தான் அவங்கவுங்க இனத்துக்கு விரோதமாக செயல்பட்டுருக்காங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு தான் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் தான் அறிவு நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது. மனுஷங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையானே டவுட் ஆகிடுது. கடவுள் படித்த அமைதியான பூமி இது. ஆனால் நிறைய சண்டைகளும் போர்களும் தான் நடந்துட்டுருக்கு. நாட்டுக்கு நாடு சமாதானம் இல்லை, மாநிலத்துக்கு மாநிலம் சமாதானம் இல்லை, ஏன் பக்கத்து வீட்டுக்கும் கூட சமாதானம் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்துட்டுருக்கோம். முடிஞ்ச அளவு அன்பை கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பாய், டேக் கேர். இவங்க ஒரு நாள் ஃபுல்லாகவே விட்டாலும் கண்ணாடி கொத்திட்ருப்பாங்க. அது யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். கண்ணாடிக்குள்ளே இருக்கிறது யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். போ, அந்த கண்ணாடி உடைக்காமல் விடுறதில்ல நீ. ஏய், இங்கே ஒரு ஆள் பார்த்துட்ருக்கேன்னு தெரியுதா இல்லையா? பயமே இல்லை. ஐய், இன்னொருத்தவங்க அரிசி சாப்பிட்டுட்ருக்காங்க. மெதுவாக நம்ம எடுக்கலாம்.
இதுதான் மயில் குஞ்சு. கோழி குஞ்சு மாதிரியே இருக்கா? எனக்கு வேறு வெளிச்சம் சரியாக தெரிய மாட்டேங்குதே.